சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி நாம் தேவனை ஆராதித்து அவரை பாடி அவரை ஆராதிக்கிற வேளையிலே தேவ பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் இறங்கி ஆசீர்வாத வேண்டும் என்று ஜெபம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, நிறைமையான கால ஆராதனைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து உங்கள் நாமத்தை சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். அப்பா, நீ தேவனாயிருப்பதுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமுள்ள தேவனாயிருப்பதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பிறாங்க வந்திருக்க பிள்ளைகளை யாவரையும் தேவ தாமே ஆஸ்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் வாக்கிலே தொடர்ந்து வரும்படியாக தேவ ஆஸ்வாதம் கூட இருக்கும்படி செபிக்கிறோம். அப்பா, நீரே கர்த்தா அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்தி வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறேன். உடைய தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆஸ்வதிப்பிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கால தியானத்தில் தியான போகிறோம். மெய்யாவே பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே இருந்து இந்த வார்த்தையில தியானமான வார்த்தைகளையும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. உள்ளங்களை கர்த்தர் திறந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடைய கரம் உங்களை நடத்த வேண்டும் என்று ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளும் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். Book from chapter 18 verse 12. நீதிமொழிகள் 18 12ஆம் வாக்கியத்தை கவனிப்போம். அழிவு வரும் முன்னே மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதனுடைய தலைப்படைக்கு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Truly humble, truly great. அதனுடைய தலைப்படைக்கு இயேசுவுடைய தாழ்மையும் இயேசுடைய தாழ்மையும் மேன்மை குறித்து பார்க்க போறோம். அந்த தேவ பிள்ளைகளே, நீ இயேசுடைய மேன்மை குறித்து, இயேசுடைய தாழ்மை குறித்து, இயேசு கொடுக்கிற மேன்மை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு truly humble, truly great. நாம் தேவனிடத்திலே நாம் எவ்வளவு தாழ்மை இருக்கிறோமோ கர்த்தர் நமக்கு மேன்மை கொடுக்கிறார், மேன்மை ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையிலே எவ்வளவாக நாம் தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்காரு. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவனா இருந்தால், நாம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருப்போமானால் உண்மையான இயேசு கிறிஸ்துவோட மேன்மையை வச்சிருப்பார். இயேசுடைய தாழ்மையை நம்மை மேன்மையாக்குறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, love, unity, humility, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு நமக்குள்ள இருக்குமானா தேவ கிருபை அளவெல்லாம் தேவன் கொடுக்கிறார். தேவனோட அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அன்னை தேவனுடைய பிள்ளை, இந்த நாளிலே நாம் தாழ்மைப்படும் போது நாம் தேவ கிருபைகள் வளர வேண்டும் பார்க்கணும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கிற நாம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளில் நான் பார்க்கிறேன் தலை ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். அவர் கிருபை நம்ம தாங்கி இருக்கிறது.
ஒவ்வொரு நாள் நம்மளுடைய பலவீனத்தை மத்தியில, சுகவீன மத்தியிலையும் அவருடைய கிருபை இங்கு தாங்கி பிடித்திருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய அன்பு இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் நாம் ஒரு நாள் வாழ்ந்து ரொம்ப கடினமான ஒரு காரியம். அருணாதேவனுடைய இந்த கால நேரத்தில் நாம் இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். என்று நாம் 3 காரணத்தை தியானிக்க போகிறோம். ஒன்று, இயேசுடைய தாழ்மை குறித்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, தாழ்மை உள்ளவர்களை தெய்வ கிருபை அவங்களை தாங்கி இருக்கிறத பார்க்கிறோம். 3வது காரியம், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தெய்வ கிருபையும் தேவனுடைய தாழ்மையும் தேவனுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கூட பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். நீங்க தலைப்பு என்னவென்றால் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, truly humble, truly great. தமிழ், இயேசுடைய தாழ்மை நம்மை மேன்மையாக்குறது. இயேசுடைய தாழ்மை நம்மை மேன்மையாக்குறது. காரணம், அவர் தன்னை தானே தாழ்த்தினார், தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். தன்னை தானே நமக்காக அவர் கொடுத்தனால தான், தன்னை அவர் தாழ்த்தியதுனால, தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு மேன்மையா இருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுகிறது பிலிப்பியர், அவை தியானிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனவன் தனக்கானவர்கள் அல்ல, பிறருக்கானவர்களை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய சமமாய் இருப்பதை கொள்ளாடின பொருளான எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வாதனத்தோர் புழுவத்தோர் பூமியின் கீழாருடைய குணங்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலாக நாமத்தை அவருக்கு தந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசுடைய தாழ்மை குறித்து பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் மேன்மை கொண்டு வருகிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வளவு தாழ்த்தினாரோ, தன்னை எவ்வளவு தன்னை தாழ்த்தி அவர் தன் பாடுகளை சுமந்தாரோ, பிதாவாகிய தேவன் அவரை மேன்மையாக்கி வைத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக. வசனம் 9 சொல்லுகிறது, ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாழ்மையுள்ள தேவன் மேன்மை கொடுக்கிறார். யாரும் அந்த வாழ்க்கையில தாழ்மையை போறாங்களோ, யாரும் தங்களை தாழ்த்துறாங்களோ, அவர்கள் தேவன் அவர்களை மேன்மை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு தாழ்மை இருக்க வேண்டுமா? நமக்கு அன்பு தேவை. அதனால அவர் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவை நோக்குவனாக. 3ஆவது சொல்லுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலே செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்கள் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவுள் சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம் இல்லை, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம தாழ்மையை கருத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அன்புள்ளவா இருக்கணும். மோர் லவ், அன்புள்ளவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், பிறரை ஆற்றி தேற்றணும். மற்றவர்கள் ஆற்றி தேற்றும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை வரும். எது சொல்லுகிறது? தாழ்மை உள்ளவர்கள் மேல தேவன் மேன்மை வச்சிருக்கிறார். ஆண்டு பிள்ளைகள் எவ்வளவு தன்னை தாழ்த்தி ஆண்டு நம்ம தேவனுடைய தயவு தேடுறோமோ, தேவ கிருபை தேடுறோமோ, எவ்வளவு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ, அவளுக்கு அத்தனை மேன்மையாக வச்சிருப்பார். வசனத்துல இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட வசனம், கர்த்தர் நம்மளை நாமே தாழ்மையா ஒப்பு கொடுத்த போது அவர் மேன்மை வச்சிருக்கிறார்.
அது மட்டும் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் சொல்றானா, அவர் சொல்றாரு உங்களை எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தாழ்த்துறீங்களோ, இயேசு வசனம் சொல்லுகிறது வசனம் 8 அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படுத்த இருக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், அப்பொழுது உயிர் வருகிறது. வசனம் 9 சொல்லுகிறது, அதெல்லாம் நம்ம தாழ்த்தும் போது தேவன் எல்லாவற்றையும் மேலாக உங்களை என்னை உயர்த்துவார். தேவன் அவரை உயர்த்தினார், பிதாவை தேவன் அவர் உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தாழ்வு உள்ளவர்களுக்கு கர்த்தருக்கு மேன்மை கொடுக்கணும். நான் படிச்ச நீதிமொழிகள் 18:12 கர்த்தர் தாழ்வு உள்ள கர்த்தர் மேன்மையாக்குறாரு. வேதவசனம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். வசனம் 8 சொல்லுகிறது, அவர் கீழ்ப்படுத்தவராகி மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் தெய்வமா இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார். அதனால் அவர் தாழ்வுள்ளவராக வந்தார், தன்னை தானே தாழ்ந்து ஒப்பு கொடுத்தார், சிலுவையின் பாடுகளை சுமந்தார், நமக்காக நம் பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், தன்னை தானே சிலுவைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மரண பலியை ஒப்பு கொடுக்கப்பட்டார், ஜீவனை ஒப்பு கொடுக்கப்பட்டார். 3 நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அவர் தாழ்த்தின போது பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே வானத்தில் பூமி எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தி கொடுத்தார், உயர்த்தி ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்க நானும் நம்மளை எவ்வளவு தாழ்த்துறோமோ, எவ்வளவு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கீழ்படுகிறோமோ, அப்போ கர்த்தர் நம்மளை மேன்மையா வைத்திருப்பார். அது மட்டும் சொல்லுது வசனம் 2:8 சொல்லுது, அவர் நம்மளை தாழ்த்தும் போது மேன்மையாக்குவார். அந்த வசனம் சொல்லுது 2:11 நம்ம இயேசு கிறிஸ்து தாழ்மைக்கு ஒப்பு வரும்போது அவருக்கு எல்லாவற்றையும் உயர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கு. 12 வாசிக்கிற 12 வசனத்தை, பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். அந்த தேவ பிள்ளைகளை பாருங்க, இங்கே தாழ்மை உள்ள தேவன் நம்ம கொடுக்கிற காரியத்தை பாருங்க. நம்ம எவ்வளவு தாழ்மை இருக்கிறோமோ அவளுக்கு அவளுக்கு அன்பை கொடுத்து, எக்ஸோடேஷன் கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் கொடுக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளை, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் மேன்மையான காரியம். கொலோசியர் 3 சொல்லுகிறது, கொலோசியர் 3 சொல்லுகிறது இப்படி, 3 அதிகாரம், கொலோசியர் 3 அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. 2 வசனம் 3 வசனம் வாசித்து பாருங்க. 1 வசனத்திலிருந்து, நீங்கள் கிறிஸ்து கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமி உள்ளவர்களாக மேலானவர்களை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுங்க சொல்றார். தாழ்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் மேன்மை வைக்கிறார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியே கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, humble, truly humble, so truly is great. இயேசுவின் தாழ்மையை நம்மளை மேன்மையாக்கும். இந்த தலைப்பு என்னது? கிறிஸ்துவுடைய தாழ்மையை நம்மை மேன்மையாக்கும். பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தின பொழுது எல்லாவற்றையும் மேலாக அவர் உயர்த்தினார். பிலிப்பில் வாசிக்கிற 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு 6 வசனத்தை, அவர் தேவ ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷனானார். வசனம் என்ன சொல்லுது? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுடைய தாழ்மைக்கு என்ன காரணம்? அவரை கீழ்ப்படுத்தார், பிதாவுக்கு கீழ்ப்படுத்தார். அப்படியே அவர் செய்தார். பிதா வார்த்தை கீழ்ப்படுத்தினால்தான் வசனம் சொல்லுகிறது 9 சொல்லுது, ஆதலால் தேவன் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார். உலகத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தனாக இயேசு உயர்த்தி வைத்தார். பிதாவாகிய தேவன் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். காரணம் அவர் கீழ்ப்படுத்துகிறார், பிதாவோட சித்தத்தை அவர் செய்து கொடுத்தார்.
அல்லது என் பிள்ளை இந்த நாளில் நம்மை தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் மேன்மையான ஆசீர்வாதம் கொண்டு வருகிறார். யாக்கோபு வாசிக்கிறபடி, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்படி சொல்றாரு. 4 வசனம் 5 வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை கடிந்த கொள்ளாதவராகிய தேவனிடத்தை கேட்கிறவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவருக்கு எவ்வளவு அழகான வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவனுக்கு அதிகமான கிருபைகளை அவர் கொடுப்பார். உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய மைண்ட்ல இயேசுடைய சிந்தை இருக்குமானால், அவர் சிந்தை உங்களுக்கு இருக்குமானால், அவருடைய காரியமா நீங்க செய்வாங்க, அவருடைய காரியமா நீங்க செய்ய போனால் அது உங்களை ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை தாழ்மை கீழ்படுத்தும். அவர் முன்னாக வரும்போது அவர் உங்களை மேன்மையாக வைத்திருப்பார். மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் மேன்மையான நன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார். அதை யாக்கோபு சொல்றார். 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 1 வசனம் 17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்கிறது. அப்படி என்றால் தாழ்வு உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தாழ்வு உள்ளவர்கள் தேவனுடைய கிருபையில் நிரப்பப்பட்டவர்கள். அப்படியான செய்ய தேவ கிருபைக்குள்ள இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அப்படின்னா 1வது பாயிண்ட் என்னது? தாழ்மை உள்ளவருக்கு தேவன் மேன்மையான காரியத்தை செய்வார். எப்படி செய்வாரு? எல்லாவற்றையும் மேல அவங்களை உயர்த்தி வைப்பாரு. தேவன் தம்மை தாமே தாழ்த்தப்பட உங்களை தேவன் தாழ்த்துவது மேன்மை வச்சிருப்பாரு. 3வது காரியம், அவர் இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை, அவர் பேரை சொல்றதுக்கு நாமத்தை கொடுப்பாரு. வேதத்துல வாசிக்கிறோம். 2வது பாயிண்ட், 1வது பாயிண்ட்ல லவ் இஸ் இம்பார்ட்டன்ட். 2வது பாயிண்ட்ல யூனிட்டி. என்ன சொல்றாரு? தாழ்மை உணர்வுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். The unity through the humility. நீங்கள் கிருபையினால இருக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறதை சொல்லுகிறது. வாசிக்கிற யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கப்பட்டிருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவனின் பெருங்கொள்ளுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்வு உள்ளவருக்கோ கிருபை அளிக்க என்று சொல்லி இருக்கிறது. இந்த வாசிக்கிற வசனத்துல இந்த இடத்துல தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்மீதின் பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலே சேரணும். அது சொல்லுகிறது. 8ஆம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்திலே சேருவார். அவனை 10 சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் சொல்லுகிறது. இந்த 3 பகுதிக்கு என்ன சொல்லுகிறார்? தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தேவன் யாரெல்லாம் தாழ்மையில் வராங்களோ, தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறாங்களோ, தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். ரோமன் வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் வாசிக்கிறோம். ரோமர் 12 1ஆம் வாக்கியத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லது என்ன பிள்ளை இடத்துல என்ன பண்ண சொல்லப்பட்டிருந்தா, நீங்க தேவனை உங்களை ஜீவனை ஒப்புக் கொடுக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
என்றால் உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஜீவனை ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அங்க சொன்னது போல ரோமர் 12:1 சொன்னது போல எங்கள் சரீரங்கள் எங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஜீவனை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்தவனையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி என்றால் தாழ்மை உள்ள தேவன் கிருபை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வேதம் வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்றாரு 4 வாசகத்துல அவர் நமக்கு அதிகமான கிருபை அளித்திருக்கிறாரே சொல்றாரு. இது படிக்கும் போது எனக்கு பெரிய கேள்வி. ஆண்டவருக்கு அளவில்லாத கிருபை கொடுத்திருக்கிறார். 1 2 அல்ல, அளவில்லாத கிருபை. நீ தேவனுக்குள்ள இருக்கிறனால, நீ தேவனுக்கு தாழ்மை இருக்கிறனால, அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால, உன் வாழ்க்கை நீ இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு வந்ததுனால, அவர் கிருபைக்குள்ள வந்ததுனால அளவில்லாத கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டதுல அவசராரு தேவன் பெருநோனுக்கு ஏற்று நிற்கிறார். நாம கிருபை பெற்றவங்க. ஏசுநாதர் சொல்றார், மரியாதை சொன்னா காபிரியத்துக்கு சொல்றான், மரியாதை நீ கிருபை பெற்றவன்னு சொல்றான். எலிசபெத் பார்த்து சொல்றான், எலிசபெத் கிருபை பெற்றவங்களேன்னு சொல்றான். கிருபை பெற்றவங்க வாழ்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மரியாதை கிருபை பெற்றவன்னு சொல்லி காபிரியத்துக்கு வாழ்த்திருப்பாங்க. அநேக சமயங்களில் காபிரியத்துக்கு வந்து அநேகரை வாழ்த்திருப்பாங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீ கிருபை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நன்மையில் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ சொல்லுங்க, தாழ்ந்தவனுக்கு தேவன் அளவில்லாத கிருபை கொடுக்கிறார். அவருடைய கிருபை மேல் இருக்கிறது, தைரியம் மேல் இருக்கிறது, இரக்கம் மேல் இருக்கிறது. அதை நீ சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்க. தாழ்வு உள்ளவர்கள் எங்க இருக்கணும்? தேவனிடத்தில் சேருங்க. அது சொல்லப்பட்டிருக்க வசனத்துல 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்க. தனிமை இருக்காதுங்க. தனிமை இருக்க வேண்டிய காலம் இல்லை இது. அதை வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு வசனம் 20ல. வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறோம். இப்படியாக என்ன வாசிக்கிறது? இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, பாருங்க போட்டு வசனத்துல, நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனும் கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இது என்ன சொல்றாரு? ஐக்கியம். தேவன் நம்ம கொடுக்கிற ஐக்கியத்தை பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஐக்கியத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஐக்கியம் அவசராரு, நான் உங்க கூட வருமே, உங்களுடைய வாசம் பண்ணுமே, உங்களுடைய இருப்புன்னு சொல்றாரு. யாருக்கு? தாழ்மை உள்ளவர் பற்றிய கர்த்தர் இருப்பார். தாழ்மை உள்ளவர்கள் தேவனுக்கு சேருவாங்க. வேதம் சொல்லுது, என்னிடத்து வாங்க, கிருபை பெற்றவர்களே என்னிடத்து வாங்கன்னு சொன்னார். அவசராரு தேவனிடத்து வாருங்கள், தேவனிடத்துல சேருங்கள், அப்புறம் அவர் உங்களிடத்துல சேருவார். தேவனிடத்துல சேருங்க, தேவனை ஐக்கியப்படுங்க, அவர் அன்புக்குள்ள வந்துருங்க, அவர் ஐக்கியத்தில் ஈடுபட்டுல வந்துருங்க. அவர் வந்துட்டீங்கன்னா அவர் வாசப்படி கதவை தட்டி உங்களோட பிரவேசிப்பார், உங்களோட ஐக்கியப்படுவார், உங்களோட அவர் சமாதானமா இருப்பார். என்ன செய்யுங்க? நாம் 2வது காரியம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அளவில்லாத கிருபை கொடுக்கிறார். என்ன செய்யுங்க? வசனம் சொல்லுது, வசனம் 7:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அது மேன்மை செயல்படுங்க. தாழ்மைப்படுங்க, கீழ்படிங்க, ஒப்பு கொடுங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. அப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் மேன்மையான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் 3வது காரியத்துக்கு போவோம். 3வது காரியத்திலே நாம் ஒரு பகுதியை வாசிப்போம். 3வது காரியம், தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை கிருபையை கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நான் வேதத்தை 2 மனுஷன் போட்டு வாசிக்கிறேன். தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு தாழ்மைப்படுறாங்களோ, அவங்க தேவன் கிருபை கட்டாயம் தாங்க. நான் 2 மனுஷன் சொல்ல வேதத்தில் வாசிக்கிறேன். ஒன்று ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 15 வசனம் வரைக்கும் வாசிங்க என்றால், ஆபிரகாமை சோதிக்கிறார். அந்த சோதிப்பு என்ன தெரியுங்களா? அது பைபிள் போட்டிருக்கு, தேவன் அவனை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இருக்குதான், தேவனுக்கு
தேவனுக்கு தாழ்மை இருக்கிறதான்றது, தேவனுக்கு கொடுக்கிற தாழ்மை இருக்கிறதா, தேவனுடைய ஆசீர்வாதத்துல அவன் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறானா என்று ஆண்டவர் சோதித்தார். ஆண்டவர் முக்கியமா சோதித்தது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இரண்டாவது, தேவன் அவனுக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு தாழ்மை ஆண்டவர் பார்த்தார். அதே போல ஆபிரகாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரே குமாரனாக நேசகுமாரனாக ஈசாக்கு தேவன் பலியா கேட்டார். தேவன் ஆடு மாடு கேட்கவில்லை, அவர் ஒட்டகத்தை கேட்கல, அவர் யாருமே எது ஆட்டுக்குட்டியோ அல்லது ஆடு கேட்கவில்லை. தன்னுடைய ஒரே குமாரனாகி நேசகுமாரனாகி ஈசாக்கு எனக்கு நீ பலியா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆனா மோரியா மலையில கொண்டு வந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு வந்து ஈசாக்கை பலிபடுத்த வைச்சார். காரணம் என்னங்களா, தாழ்ந்த உள்ளவங்க கீழ்படிவாங்க வார்த்தைக்கு, தாழ்ந்த உள்ளவங்க ஆண்டு வார்த்தை கீழ்படிவாங்க, தாழ்ந்த உள்ளவங்க தேவன் சொன்னதை செய்வாங்க. ஆபிரகாம் செய்தான். நீங்க அவன் அனுபவிக்கிற அனுபவிக்கிற சம்பத்து, சொத்து, பொருள், அவனுடைய உணவு, அவனுடைய கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் உடன்படிக்கையில வந்தது. தேவன் கொடுத்தார், தான என்ன வரல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். தேவன் அதிகமான ஆசீர்வாதம், அவன் சம்பத்தை பெருக்கப்பட்டார், சீமான கொண்டு வந்தார். தேவன் அதன மேல கை வைக்கல, அங்கெல்லாம் கை வைக்கல ஆண்டவர். ஆனா தேவன் அவன் பிள்ளையை தான் கேட்டார். ஏன் தெரியுங்களா, அவன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறான், எவ்வளவு சொத்து இருக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது முக்கியம் இல்லை, நான் பெரிய ஆள் சொல்றது பெரிய காரியம் இல்லை. ஆனா அவன் தேவனுக்கு பயப்படுறானா, அவன்கிட்ட தாழ்மை இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஈசா கேட்டாரு, ஒரே நேசகுமாரனை கேட்டார், தன்னுடைய பிள்ளையை கேட்டார் ஆண்டவர். ஆனா ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருக்கு வார்த்தை கீழ்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு தாழ்மைப்படுகிற பயம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன அப்படியே செஞ்சான். மோரியா மலையை கொண்டு போய் ஈசா கத்தி எடுத்து கணக்கு வெட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் வெட்ட வேணும் அப்படி சொல்லி சொன்ன ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் போது அவனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். பிள்ளை மேல கை வைக்க சொன்னாரு. அப்புறம் ஆண்டு சொன்னாரு, பிள்ளை மேல கை வைக்காத, பிள்ளை மேல கை வைக்க ஆண்டவர் கண்டிப்பா சொல்லிட்டார். ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே அவர் சொன்னதை கர்த்தர் செய்து முடிச்சு வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Chapter 22, Genesis chapter 22. அதுல வாசிக்கிற வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு பேசின வார்த்தையை கவனிங்க. 22:14 வசனம். அப்பொழுது ஆபிரகாமே அந்த இடத்திலே யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்குமே, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் மேலாகவும் போலவும் கடற்கரை மணல் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு இந்த கதை சொல்லுவேன். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை முடிச்சு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டார். பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். எதனால தெரியுங்களா? தேவனுக்கு தாழ்த்தப்படும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. வசனம் சொல்லுது, நீ என் சொல்ல கீழ்ப்படுத்தினால, என் சொல்ல என்னுடைய வார்த்தைக்கு நீ தாழ்மை ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால, நீ தாழ்மை நீ வந்ததுனால, அந்த ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் தாழ்மைப்பட்டான். அவன் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படுத்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னொரு மனுஷன் வாசிக்கிற யோபு குறித்து பார்க்கிறோம். யோபு சீமான். நீங்க ஆதி யோபு 1ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவன் அங்கே குறித்து நீங்க வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நிறைய காரியத்தை நீங்க பார்க்கணும். யோபு கர்த்தருக்கு ஒரு பயந்த மனுஷன். அவனை குறித்து யாக்கோபு இப்படி எழுதுகிறான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி யோபு குறித்து 11ஆம் வாக்கியத்தை குறித்து வாசிக்கிறோம்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்று என்கிறோமே, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிற விதத்தில் வாசிக்கிறோம். அது யோபு குறித்து ஆண்டவர் யாக்கோபு நிருபத்திலே அவனை குறித்து சாட்சி எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் யோபு குறித்து வாசிக்கிறோம். யோபு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தது, குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயந்த மனுஷன் தான் யோபு. தேவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த வேதத்தில் வாசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, யோபு சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் வசனத்துல 1:1 யூசுக்கு தேசத்திலே யோபு என்னும் ஒரு பேர் மனுஷன் இருந்தால் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாக இருந்தான். தேவனுக்கு பயந்து மட்டும் இல்லை, தேவனுக்காக தன்னை தாழ்த்துற மனுஷனாக இருந்தான் யோபு. அதனால்தான் யோபு அதிகமாக சோதிக்கப்பட்டான், நிந்திக்கப்பட்டான். தன்னுடைய உற்றார் குடும்பத்து மத்தியிலே, தன் நண்பர் மத்தியிலே, அவருடைய இருக்கிற சூழல் மத்தியிலே அதிகமாக அவன் நிந்திக்கப்பட்டான். வார்த்தையினால் தன்னுடைய குடும்ப பிள்ளைகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய பிள்ளைகள் உடமையெல்லாம் அழிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில யோபு இருந்து கூட அவனை தேவனை குற்றப்படுத்தல. ஏன் கூட சொல்லு ஒன்று சொல்ற பாருங்க, வசனம் 1:21 யோபு 1:21-22 நிர்வாணமாய் என் தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தேன், நிர்வாணமாய் அவஇடத்துக்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21-22 வாசிக்கிறோம். யோபதிகள் எவ்வளவு ஒரு கஷ்டத்து மத்தியில் கடந்தான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து சிங்கக்குட்டியில் தாழ்த்திய பட்டை கிடக்கும். ஆனா கர்த்தர் இப்படி ஒரு நன்மை கூறாது. இந்த நாளில் உங்களை ஒரு தேவ கிருபை இருக்கிறது, தெய்வ தயவு இருக்கிறது. வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 சொல்லுது, அவர் தேவன் நமக்கு அதிகமான கிருபை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அளவில்லாத கிருபை கொடுத்திருக்கிறார். யோபுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோபுவை தேவன் தாங்கினார், தேவன் கிருபை கொடுத்தார். எல்லா உபத்திர மத்தியில, எல்லா கஷ்டத்தின் மத்தியில, எல்லா தன்னுடைய இழந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையோட யோபு தன்னை தாழ்த்த தேவனுக்கு பயந்து நடந்தார். கர்த்தர் ஒரு குறையும் சொல்லல, தேவன் உண்மையாக நடந்தான். கர்த்தர் அவன் கடைசியில் படுத்தி யோபு 42 வரும்போது கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை மட்டுமல்ல, நன்மையை கிருபை கொடுத்து தொடர்ந்து வரும், ஆசீர்வாதம் கொடுத்து தொடர்ந்து வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கணும், நாம 1 பேர் வாசிக்கணும். 1 பேர் 5ஆம் அதிகாரம் வாசிப்பது எழுதப்பட்டிருக்கு. வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்க எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், ஆனா தாழ்மனருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்படி தேவனுடைய பயத்திருக்கிற பிள்ளைகள் தேவ சொல்றாரு. அங்க சொல்லப்பட்ட வசனத்துல அவர் உங்களை தேவனுடைய பிள்ளை தேவன் விசாரிக்க தேவன் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்தி வைப்பாரு, உங்களை பலத்த கைகளை அடக்கி வைப்பாரு, உங்களை விசாரிக்க தேவன் இருப்பாரு, உங்களை கவலைகள் அவர் எடுத்துருவார். ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு தாழ்மையா இருக்கிற பிள்ளைகளை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்களை விசாரிக்க தேவன் மட்டும் இல்லை, உங்க கவலைகள்லாம் மாற்றி ஒரு சூழ்நிலைகளை மாற்றுறாரு. யாருக்கு தெரியுங்களா மாற்றுறாரு? யாரெல்லாம் தங்களுக்கு தேவனுடைய பார்வையிலே அவர்கள் பயந்து தங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி ஒரு பிள்ளைகளுக்கு தேவன் அளவில்லாத கிருபை கொடுக்கிறார். அவங்களை விசாரிக்கிறார், அவர்களை போஷிக்கிறார், அவங்களை உயர்த்துறாரு, அவங்களை மேன்மை வச்சிருக்கிறார், அவங்களை சகல விதங்கள் அவர் பாதுகாப்பு வச்சிருக்கிறார். ஆண்டவர் சாத்தான் பலமுறை யோபுவை கொல்ல முயற்சி பண்ண கூட ஆண்டவர் யோபுவை பாதுகாத்தார். யோபு சொன்னார், அவனை எல்லாவனையும் எதவனை எடுத்துக்க, அவனை ஜீவனை தொடக்கூடாது சொல்லிட்டார்.
தேவன் நம்மளை எப்படிதான் வச்சிருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஏன்னா கிருபை உங்களை காத்திருக்கிறார். அவர் உங்க மேல விசாரணை, அவர் கரிசனோட தேவன் இருக்கிறார். அவர் மேல உள்ள அன்பு உள்ள தேவன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரை உயர்த்துங்க, அவரை ஆராதிங்க, அவருடைய கிருபையில் இருங்க, அவர் அன்புக்குள்ள இருங்க, அவர் வல்லமுள்ள இருங்க, அவர் தயவுக்குள்ள இருங்க. அப்படி இருப்பேன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதேமாதிரி என் பிள்ளைகள் இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு பேசப்பட்டிருக்க நான் கொடுத்த செய்ய தலைப்பு truly humble, truly great. இயேசுவின் தாழ்மையே மேன்மையை கொண்டு வரும். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம். Love, unity, humility. ஆண்களுக்கு பிள்ளைகள், நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றாவது பாயிண்ட் வாசித்தோம், தாழ்வுள்ளவருக்கு தேவன் மேன்மையான காரியம் செய்கிறார். மேன்மைக்கு தேவன் கொடுப்பார். தாழ்வுள்ளவருக்கு தேவன் கிருபையை அளவு நாம் கொடுக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். முதல்ல தேவனுக்கு பயந்து பிள்ளைகள் மேல தேவ கிருபை, தாழ்மை பிள்ளைகள் மேல தேவ கிருபை வரும் என்று சொல்லப்படுறது. அந்த தேவ பிள்ளைகள் இந்த நாளில் நாம் நம்மளை தாழ்த்துவோமாக, ஒப்பு கொடுப்போமாக. நம்மளுடைய சுயத்துக்கு வாழக்கூடாது, நம்ம விருப்பத்துக்கு வாழக்கூடாது, நம்ம உலகத்தை ஏற்று வாழக்கூடாது. ரோமர் 12:2 சொல்றது போல இந்த உலகத்தை ஒத்த வேஷம் போடக்கூடாது, இந்த உலகத்தை சார்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய மகா கிருபை, மகா தயவு, அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய கிருபை, அவருடைய தாழ்மை நம்ம தெரிந்து கொண்டு அவருக்குள் நம்ம இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாக இருக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க முடியும். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நீங்க அவரோட போகிறதுக்கு, அவருடைய பேர் எழுதப்படுறதுக்கு நீங்க ஆயத்தம் இருக்கிறீங்க. தாழ்மைப்படுங்க, ஒப்பு கொடுங்க, கீழ்பிடிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மேலாக உங்களை உயர்த்தி வைப்பார். ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். நம்ம ஒருமுறை நம்ம யோசிப்போம். நம்முடைய வீண் பெருமையில வீண் வாதம் ஒன்று செய்யாத படிக்கும், நம்முடைய திறனை ஒன்று செய்யாத படிக்கும். ஆண்டவரை நீ செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க கொடுங்க, நீங்க உயர்த்துங்க, நீங்களே சகலத்துக்கு அதிகாரி, நீங்க சகலத்துக்கு தேவன் இருக்குன்னு சொல்லி அவரை மேன்மைப்படுத்துங்க. அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் உயர்த்தியுடைய ஆராதிங்க, அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. எல்லா நாம அறிக்கை பண்ணும், எல்லா முடங்களும் இயேசுவின் நாமத்தினால. அவர் தேவன், அவர் நாமம் அல்லாம வேறு நாமம் இல்லவே இல்லை. அவருடைய நாமம் எல்லாம் வேறு பெயர் இல்லை. ஜெபம் நல்ல ஆண்டவரே, தர்மியான இந்த கால வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களை தாழ்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல தேவனு கீழ்படி உதவி செய்யும் அப்பா. இப்படி சமூகத்திற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்க தங்களை தாழ்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு முகத்தை தேட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்பாத்துல கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களுடைய சிலுவை நிலையில தங்கியிருக்க ஆண்டு, உங்களுடைய அன்புக்குள்ளே நிலைச்சிருக்க கர்த்தாவே. ஆண்டு வார்த்தைகள் நிலைத்திருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டு. ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு தேவனுடைய கிருபையே இயேசுடைய தாழ்மையை மேன்மையாக்கும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையை மேன்மையாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய தாழ்மையை எங்களுக்கு மேன்மையாக்கும். அவர் இயேசு போல எங்களையும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஆண்டவரே கீழ்பட்டு வராங்க. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தாவே எங்கள் மேன்மையை ஆசீர்வாதம் கொண்டு வரதுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. கிருபைக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்து கேட்கிற இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பினாங்க ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆசீர்வாத வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாமத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கணவனை பிள்ளைகளை யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஒன்றுடைய வாழ்க்கை காணப்படுற குறைபாடுகள் குறைகள் நாம் மன்னித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமூகத்தை இழுத்து கொள்ள மாட்டோம், மண்டைகளை இழுத்து கொள்ள முடியும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பினார் நாமத்தை மையப்படுத்து. எல்லா துதி கன மகிமை
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus.